ஹாய்மா, வணக்கம். நாங்கள் ஜெனி சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். அம்மாவுக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. அம்மாவுக்கு என்ன பேர்? கங்கா. சரி, அம்மாவோட பர்த்டேன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட ஒரு அழகான ஒரு பர்சன், ஒரு நெருங்கின ஒரு கிஃப்ட், ஒரு பர்சன் வந்து எங்கள்கிட்ட கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் தந்து விட்டவங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் என்னென்ன கிஃப்ட்னு பார்ப்போம். என்ன? சரி, ஹாப்பி பர்த்டே அம்மா. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு அழகான பலூன் டெக்கரேஷனில் ஒரு கேக்கை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருக்கா கேக்? சரி, இதோட உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது, அதையும் பார்ப்போம். இதையும் ஓப்பன் பண்ணுங்க. முகம் சிரிக்கிறத பார்த்தா இதை பிடிச்ச கிஃப்ட் போல. அப்படியா? சாரி. பிடிச்சிருக்கா சாரி? சரி, அம்மாவுக்கு வந்து நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை விட சாரியில் தான் அழகாக இருப்பீங்களாமன்னு அனுப்பியிருக்கணும். பிடிச்சிருக்கா சாரி? சரி, யார் அனுப்பியிருப்பா அம்மாவுக்கு இந்த பர்த்டேக்கு? பிள்ளைகள். அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பேர் இருக்கணும். அப்போ பிள்ளைகள் அனுப்பியிருப்பினோம். அப்போ ஹஸ்பண்டை சொல்லல நீங்கள்? தந்துட்டேன். சரி, அப்போ பிள்ளைகளை விட ஸ்பெஷலாக ஹஸ்பண்ட் தந்துட்டார். அப்படியா? அவர் சொன்னவர் எங்களுக்கு நாங்கள் சும்மா ஒரு சாட்டுக்கு கொடுக்குறோம், நீங்கள் வந்து அவங்க சர்ப்ரைஸாக செய்யுங்கன்னு சொன்னவர். செய்ய மாட்டேன். அவள் எதிர்பார்ப்பா தானே எப்படியும் அவர் செய்வாருண்டு. அப்போ அதுக்கு நான் சும்மா ஒரு சாட்டுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன், நீங்கள் வந்து செய்யுங்கன்னு எங்களை அவர் தான் அனுப்பி விட்டவர். தன் பாசமான மனுஷிக்கு உடுப்பு இந்த சட்டையோட சாரியோட வடிவா இருப்பான்லாம் சொல்லிதான் என்னண்டாலும் சொல்லுவார். உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருந்தாலும் உங்கள்கிட்டயே சொல்லிடுவார். நல்ல ஹஸ்பண்ட். என்ன? சரி, அப்போ பிள்ளைகள் சொல்ல மாட்டேடுமா என்னண்டாலும்? அப்பா என்னன்னாலும் சொல்லிடுவா. அப்போ மகன் பார்த்த வேலையா தான் இருக்கும். அப்படியா? மகன் இவ்வளவு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியா? மகன் இவரும் மகன் தான். டக்குன்னு சொல்லிட்டீங்க, செய்ய மாட்டாரு. மகன் நேரே குணம் தந்துடுவீங்க. என்ன இவங்க என்ன குணம் தாரதுன்ட்டு எங்க அம்மாக்கு நாங்களே கொடுத்துருவோம்னு இப்போ தந்துடுவீங்க. முதலே செய்திருக்கேன். இன்னைக்கு இந்த முறை யாரை நீங்க மிஸ் பண்றீங்க? வளமையா செய்யற ஒரு ஆள் இந்த முறை எனக்கு விஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒருத்தவங்களை யாராவது இருக்காங்களா? விஷ் பண்ணல. அப்ப இல்லை, நான் கேட்குறேன், ஒவ்வொரு வருஷம் விஷ் பண்ணுறாள், என்னடா இந்த வருஷம் எனக்கு கோலை அடிக்கல, அடிக்கட்டும் இருக்குண்டு கண்டு பேச வேற என்ஜாய் சொன்னீங்களா? அப்படி ஒருத்தரமே இல்லையா? எல்லாரும் படிப்பினோம். எல்லாரும் உடனே எடுத்துருவேணும். இப்போ நீங்களும் அப்போ எல்லார்ட்ட பர்த்டேக்கும் எடுத்துறது விஷ் பண்ணிடுவீங்க போலன்னு. அப்போ மறக்காமல் இருக்கணும் எல்லாரும் உங்களோட பர்த்டே. சரி, அப்போ வேறு ஏன் செய்திருப்பா இதை? அம்மாவுக்கு வெளிநாட்டில் எனக்கு வரேன்னா இருப்பாரு. எப்படி வரும்? மருமகன் வெளிநாட்டிலேயே தெரிஞ்சிருந்தா நான் வெளிநாடுனே சொல்லியிருக்க மாட்டேன். எங்களுக்கு இங்கே இருந்தால் வந்தது மருமகன். சரி, அப்படி என்னதான் ஃபோட்டோ இருக்குன்னு நாங்களும் பார்க்கணும். சிரிப்பெல்லாம் பலமாக இருக்கு. இருக்கிற கிஃப்ட்லேயே எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் போல. அப்படியா? இதை விட வேற என்ன வேணும்? வேணும் இதான் மருமகன். அப்போ அம்மாட மருமகன், பாபா, மகள். மகள் உண்மைக்குமே வடிவா இருக்கிறா. சரி, அப்போ ஃபுல் ஃபேமிலியே எடுத்து ஒரு ஃபோட்டோ. பிடிச்சிருக்கா ஃப்ரேம்? எங்களுக்கு காட்டுங்களேன். எடுத்து ஒழிச்சு வைக்கிறீங்க. பிடிச்சிருக்கேன்னு? சரி, அப்போ இந்த கிஃப்ட் வந்து அம்மாவுக்கு ஒரு மெமரியாக இருக்கும். அப்போ இந்த பர்த்டேயில் சரி எடுத்தோடனே இப்போ எங்கேயாவது கொழுவிடுவீங்கன்னு இதை கொழுவி அதை ஒரு 10 தரம் பார்த்து என்ன? சரி, அப்போ யார் செய்தது அம்மாவுக்கு? உங்களுக்கு மருமகனை தான் 10 தரம் சொல்கிறீங்களா? பிள்ளையே சொல்கிறீங்க இல்லையா? அப்போ பிள்ளை தான் சொன்னது அவருக்கு அவரை தான் பிடிக்கும், அவருக்கும் அவரை தான் பிடிக்கும். நீங்கள் எங்கட ஃபோட்டோ போடாதீங்க, மருமகன் துடிக்கிறா, மருமகன்டைய போடுங்க, இந்த மகன்கிட்ட ஃபோட்டோ போடாதீங்க உண்டு. இவர் தான் செய்தவர். நீங்க ஒரே மருமகண்ட புராணம் தான் பாக்குறீங்களா? தங்களை சொல்றதே இல்லையா? இத்தனைக்கும் பிள்ளையே பாக்குறீங்க இல்லையா? இது அவர் தான் செய்திருப்பார். என்ன உங்களோட அம்மா உங்களே நம்புறா இல்ல? என்ன நீங்க எப்படி எல்லாம் செய்ய மாட்டீங்களா? அவர் எல்லாம் இதுவும் கூட செய்ய. ஆனா சொல்லிடுவேன், ஆனா எதனாலும் சொல்லிடுவேன். சரி, ஓகே. அம்மாவோட பர்த்டேக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாலும் நானும் ஒரு பிள்ளை மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல அம்மாவுக்கு பக்கத்தில் இல்லை, மருமகன் என்று செய்யல, மகன் தான் அப்படி என்று சொல்லி அம்மாவோட மருமகனும் அம்மாவோட பிள்ளையும்
அம்மாவோட பேரப்பிள்ளையும் சேர்ந்து தான் அவங்கள கொண்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணி நாங்கள் இல்லாத இடத்துல இந்த கிஃப்ட்டை கொடுத்து ஹாப்பி பண்ணிட்டு வாங்க, எங்களுக்கு அவங்கள வச்சு அழகாக ஃபோட்டோ எல்லாம் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுத்திட்டு அவங்களோட சார்பாக நீங்களும் விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் அவங்களோட சார்பாக விஷ் பண்ணுறோம். விஷ் ஹாப்பி பர்த்டே. சரி, நீங்கள் என்றைக்கு மாதிரி ஹாப்பியாக இருக்கணும், கூடிய சீக்கிரம் அவையோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணுறோம். சரியா? ஓகே, நான் ஹாப்பியாம்மா எதிர்பார்க்கலண்ணே வந்துட்டோம், சர்ப்ரைஸ் முடிஞ்சு. சரி, அப்போ இந்த செய்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? மன்மனுக்கு மகன் மாதிரி என்ன எதிர்பார்க்காத விஷயத்தை செய்திருக்கிறேன். என்ன சொல்றதே தெரியல. என்ன சொல்கிறேன்னே தெரியலையா? சத்தம் வரையாதா? நான் எவ்வளோத்துக்கு எதிர்பார்க்கல இப்படி செய்வாருன்னு சொல்லி. மகளும் சேர்ந்துன்னு சொல்லுங்க வேன். மகளுக்கு சண்டைக்கு வர போறா பாருங்க. என்ன மகளுக்கு தெரியாது, மகளுக்குமே தெரியாம மருமகன் செய்திருக்கு. ஒருவருக்கும் தெரியாது, சொல்லியிருப்பேன் மகள். அம்மாவுக்கு செய்யறதுக்கு யார்கிட்ட கேட்டு செய்யணும்? அப்பாவை ஸ்ட்ரைட்டாவே செய்துட்டார். சரி, அப்போ மகன்மானுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம். நாங்கள் சொல்லிவிடுறோம் என்ன? சரி, சந்தோஷம் தானே? சரி, அம்மாவோட சந்தோஷம் தான் உங்கள் மருமகன் எதிர்பார்த்துவர். உன்னோட மருமகன் மகள் பேரப்பிள்ளை எல்லாரும் சேர்ந்து செய்தவே அடுத்த வருஷம் பொறுத்தைக்கு மேபி கூட இருக்க கிடைச்சாலும் கிடைக்கலாம். அப்போ அடுத்த வருஷம் பொறுத்தையில சிரிச்சு சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா. சரி, இப்போ இருக்க சிரிச்சு விடுங்க பார்ப்போம். சிரிச்சா வடிவு தானே? சரி, ஓகே, நாங்கள் போயிட்டு வரோம். பாய். ஓகேம்மா.